குட் மார்னிங் டு ஆல். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து எதை பற்றி பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்ல முடியாது. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து எண்ட் ஆஃப் த டைம் வந்து வந்துருச்சு இல்லையா. அப்போ நமக்கு வந்து போர்டு எக்ஸாம் இருக்குது, நீட் ஜே எக்ஸாம் வந்து பக்கத்தில் வந்துருச்சு. அப்புறம் ரிப்பீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஜே எக்ஸாம் வந்து அவங்க எழுத போகிறாங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்க வந்து ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் வந்து சேர்த்துருக்காங்க, அப்புறம் வந்து நல்ல ஸ்கூலில் வந்து சேர்த்துருக்காங்க. எல்லாமே ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஈவன் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ப்ரைவேட் டியூட்டரையும் நம்ம வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப மார்க் வந்து கம்மியாக வருது. அவங்க டெஸ்ட் வச்சு பார்த்தாங்க அப்படின்னா எவ்வளோ 20-30% அவங்களால ரீச் பண்ண முடியல. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 90% எடுக்கிறாங்க, 80% எடுக்கிறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வரலாம். அவங்க வைக்கிற டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30% தான் வருது. அதுக்கு மேலே வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. ஆனால் என் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் எங்கேயும் வெளியிலே போகிறது கிடையாது, டிவி பார்க்கறது கிடையாது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் பசங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படியுமே எனக்கு வந்து மார்க் வர மாட்டேங்குது அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா, அதுக்கு வந்து நமக்கு வந்து மேஜராக ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிவிஷன் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து பண்ணுறது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபுல் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஒரு ஃபுல் டெஸ்ட் இல்லை ஆஃப் டெஸ்ட், அந்த மாதிரி நிறைய சாப்டரை கம்பைன் பண்ணி வந்து வைப்பாங்க. அப்போ நம்ம என்ன வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் டைம் வந்து வேணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு நீட்டுக்கு வந்து எடுத்துப்போம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஃபிசிக்ஸ் ஒரு 5 சாப்டர் கொடுக்குறாங்க, கெமிஸ்ட்ரியில் ஒரு 5 சாப்டர் கொடுக்குறாங்க, பயாலஜியில் ஒரு 5 சாப்டர் கொடுக்குறாங்க. அப்போ அந்த 15 சாப்டர் இப்போ வீக்லி 1 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த 15 சாப்டரையும் பண்ணால் ஒரு நாளைக்கு வந்து 2 சாப்டர் வந்து அவங்க வந்து கவர் பண்ணணும். அப்போ அந்த 2 சாப்டரையும் கவர் பண்ணுறது எப்படி ரிவிஷன் பண்ணுறது? ஒரு நாளைக்கு 2 சாப்டர் நம்ம எப்படி ரிவிஷன் பண்ண முடியும்? இப்போ உங்கள் இன்ஸ்டியூட்டில் கொடுத்துற மெட்டீரியல் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. அதில் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 300 கொஸ்டின் 400 கொஸ்டின் வந்து இருக்குது. அப்போ வந்து ஒரு 300 கொஸ்டின் நம்ம வச்சுப்போம் ஆவரேஜாக. அப்போ வந்து ஒரு சாப்டர் வந்து 300, சரி 2 சாப்டர் சேர்த்தே 300 வச்சுப்போம். அப்போ வந்து ஆல்மோஸ்ட் 1000 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணணும் 2 நாளில். அப்போ அந்த 1000 கொஸ்டின் நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ண முடியும்? எதை ஸ்கிப் பண்ணணும், எதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்து இருக்குது. அப்போ வந்து அந்த ப்ராப்பராக அவங்களால ரிவிஷன் பண்ண முடியாமல் தான் மார்க் வந்து இப்போ குறையது வந்து நமக்கு வந்து மெயின் ரீசன். ஓகேவா, அப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு மெயினாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த பிகினிங்லேயே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஈக்குவிலிபிரியம் சாப்டர் அப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளான் வந்து இருக்கணும். நான் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு என்சிஆர்டி புக் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன், அப்புறம் என் இன்ஸ்டியூட்டில் கொடுத்த மெட்டீரியல் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து இருக்கணும். அப்போ அதை அந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். அப்படி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியுதோ அந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ என்சிஆர்டி வந்து புக் பேக்கில் ஒரு 40 கொஸ்டின் வந்து இருக்குது. அந்த 40 கொஸ்டினில் ஒரு 5 கொஸ்டின் உங்களால் சால்வ் பண்ண முடியல. ஒரு டீச்சர் வந்து டவுட் கேட்டு கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நான் சால்வ் பண்ணேன், இல்லை என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ணேன், இல்லை நான் ப்ரைவேட்டாக என் டீச்சரை கேட்டு தான் நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் என்ன பண்ணால் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அது ஒரு 5 ப்ராப்ளம் வந்து இருக்குது. உங்கள் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டியூட் கொடுக்குற மெட்டீரியலில் ஒரு 20 ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அப்போ ரிவிஷன் டைமில் இந்த ப்ராப்ளத்தை மட்டும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க் வந்து நல்லா வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, அந்த ரிவிஷன் டைம்லே அந்த கோத்ரூ பண்ணும்போதே அந்த டைமில் நமக்கு வந்து அதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கிறதுனால இப்போ நமக்கு வந்து 1 வீக்கில் நம்மளால் 1000 ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஐயோ 1 மணி நேரம் ஆயிடுச்சா, 10 ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணியிருக்கோம், இன்னும் இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பதட்டத்தில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களால ப்ராப்பராக நமக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. சார் நான் எதை படிக்கிறது சார், இதை படிக்கிறது அதை படிக்கிறதா, இதை படிக்கும்போது சார் அதை படிக்கலாமா, அதை படிக்கும்போது இதை படிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் வந்து நமக்கு இருக்கிறாங்க. ஓகேவா, அப்போ நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா அந்த ரிவிஷனுக்கு வந்து நமக்கு வந்து அதுக்குன்னு சரியான டெக்னிக்லாம் இருக்குது. நான் வந்து நிறைய டெக்னிக்லாம் சொல்லுவேன். இப்போ நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினா ஃபார்முலாவை தனியாக எழுதி வைக்க சொல்லுவேன் ஒரு நோட்டில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேமிங் ரியாக்ஷன்லாம் தனியாக வந்து எழுதி வைக்க சொல்லுவேன். இந்த மாதிரி ரிவிஷனுக்குன்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து எஃபெக்டிவாக பண்ணீங்கன்னா நீங்கள் டென்ஷன் ஆக தேவை கிடையாது. அவங்க மார்க் வந்து நமக்கு வந்து கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் ஃபஸ்ட்டாக ஒரு ஸ்டெப்பு சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிக்கங்க. அந்த புக்கில் நீங்கள் புக் பேக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்தெந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து கஷ்டம்னு தெரியுதோ அந்தந்த ப்ராப்ளத்தை நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ரிவிஷன் டைம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். இது வந்து ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ சிஸ்டம் வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ உங்கள் இன்ஸ்டியூட்லையோ இல்லை இதுலையோ நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்லையும் உங்கள் மார்க் வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுன்றதை நீங்கள் பார்க்க வேண்டியது வெரி வெரி அவசியம், இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூனிட் ஒரு சாப்டராக வந்து எழுதுறீங்க. அப்போ ஒரு சாப்டர் எழுதுறீங்க, உங்களுக்கு வந்து 40-30% தான் உங்களுக்கு மார்க் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதே சாப்டர் என்னென்ன தப்புலாம் பண்ணீங்கன்னு ரெக்டிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டெஸ்ட் நீங்கள் வந்து அங்கே கண்டிப்பாக கேட்டு வாங்கி நீங்கள் வந்து பண்ணியே ஆகணும். ஓகேவா, ஒரு 70-80% வர வரைக்கும் நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து திரும்ப திரும்ப எழுதி உங்களுக்கு வந்து அந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தரவு நாலேஜ் இருக்குன்றது வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது வெரி வெரி அவசியம், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே,
அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் தான் வைப்பாங்க. இந்த வாரம் இந்த சாப்டர், அடுத்த வாரம் அடுத்த சாப்டர்ன்னும் போது, நீங்க தான் ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் பண்ணி, அது வந்து இன் பிட்வீன்ல ஒரு 2, 3 டெஸ்ட் எழுதி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது உங்களோட டியூட்டி. ஓகே. அப்ப நீங்க டெஸ்ட் எழுதும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் வந்து எடுத்துக்கணும். அதே மாரி ஒவ்வொரு எக்ஸாம்க்கு இப்போ நீங்க ஃபுல் டெஸ்ட்டா வைக்கிறாங்க அப்படின்னா, அகைன் வைக்கும்போது உங்க மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இல்ல சார் இம்ப்ரூவ் ஆகல, எப்பவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 40% நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, அப்ப நீங்க வந்து எங்கேயோ மிஸ்டேக் பண்றீங்க. இந்த மாரி ரிவிஷன்ல, அந்த ரிவ்யூல ஏதோ நீங்க வந்து மிஸ்டேக் பண்றீங்க. அதெல்லாம் நீங்க வந்து ரெக்டிஃபை பண்றது நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? என்ன பொறுத்தவரைக்கும் ஓவராலா கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்ததுனாலயோ, இல்ல நல்ல இன்ஸ்டிடியூட்ல சேர்த்ததுனாலயோ, உங்களுக்கு மார்க் வருமான்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மாரி திங்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஈவன் த டிசிப்ளின் கூட காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறது வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப பிளான் பண்ணி பண்றது நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஒரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எந்த டாபிக்ல வந்து நமக்கு வந்து தப்பு பண்ணியிருக்கோம், அது கேர்லெஸ் மிஸ்டேக்கா, இல்ல நமக்கு வந்து கான்செப்ட் நம்ம தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமா? ஸோ இந்த மாரி ரிவ்யூ சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மார்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஆனா 90% ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரிவ்யூ சிஸ்டம் வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறதே கிடையாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏதோ படிக்கிறோம், டெஸ்ட் எழுதுறோம், மார்க் வருது. படிக்கிறோம், டெஸ்ட் எழுதுறோம், மார்க் வருது. நம்ம வந்து ஃபுல் டைமா நம்ம படிக்கிறோம். நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிரேக் விடாம நம்ம படிச்சுட்டு தான் நமக்கு வந்து மார்க் வந்துரும். அந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய தப்பான கான்செப்ட் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நமக்கு வந்து அது சப்போர்ட் பண்றதுக்கு வந்து ஒரு ஆள் வேணும். ஓகேவா? ஏன்னா நீட் ஜேஇன்ற பார்த்தீங்கன்னா ஹைலி காம்படிட்டிவ் எக்ஸாம். 1% தான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து சீட் வந்து நீங்க வாங்க போறீங்க. இஸ் இட் கரெக்ட்? இல்ல சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் எழுதுறாங்க. அதுல 60 பேர் 70 பேருக்கு சீட் கிடைச்சிரும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்ப அவங்க பிக் பண்றது பார்த்தீங்கன்னா டாப் 1% நமக்கு வந்து சூஸ் பண்றாங்க. அப்ப அந்த 1% இருக்கிறதுக்கு நெறைய ஃபேக்டர் வந்து இருக்குது. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் வந்து இருக்குது. நெறைய பிளான், டிசிப்ளின் இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து இருக்குது. நீங்க உண்மையாவே அந்த 1% வரணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 9th லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வந்து வேணும். ஒரு கவுன்சிலிங் வந்து வேணும். அத வந்து கரெக்ட்டா மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் வந்து ப்ராசஸ்ல நீங்க வந்து உள்ள ஃபிட் ஆகி இருக்கிறீங்களா? அப்படின்றத பண்ண வேண்டியது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ நான் ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து மார்னிங் வந்து 5:00 எந்திரிக்கணும். அது வந்து ஒரு நல்ல ஹேபிட்னு உங்களுக்கு தெரியுது. அந்த டைம்ல நம்ம படிச்சா நெறைய வந்து மைண்ட்ல ஸ்டோர் ஆகும்னு தெரியுது. அப்போ உங்க பசங்கள வந்து பார்த்தீங்கன்னா 5:00 எந்திரிக்கிறதுக்கு நீங்க வந்து மோட்டிவேட் பண்ணணும். அப்படி மோட்டிவேட் பண்ண முடியலையா? உடனே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து பண்ணிடணும். யார்ட்டயாவது ஒரு டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:00 நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்போ 5:00னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க வந்து கண்டிப்பா எழுப்பி விட்டுருவீங்க. அவங்களே நமக்கு வந்து எந்திரிச்சுருவாங்க. முதல்ல நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும். கிளாஸ்ல வந்து தூங்குவாங்க, சரியா லிசன் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா கொஞ்சம் டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து நமக்கு வந்து பழக்கமா வந்து மாறிடும். அப்ப இந்த மாரி நீங்க வந்து ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்து நீங்க வந்து வச்சுக்கணும். இல்ல 5:00 எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம் 5:00 எந்திரிச்சு விளையாடனா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அப்ப விளையாட விடலாம். ஒரு 1 மாசம் விளையாட விடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஹேபிட்டா வந்த பிறகு படிக்கணும். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஏதாவது பண்ணி நீங்க அந்த சிஸ்டத்த நீங்க வந்து அடாப்ட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து சக்சஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இல்ல ரேண்டமா ஏதோ போறான், வரான், படிக்கிறான், நைட்டு தூங்குறான், பகல்ல தூங்குறான், அந்த மாரி நீங்க வந்து ரேண்டமா நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களால வந்து பண்ண முடியாது. இப்போ நெறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. பட் இதுக்கெல்லாம் நமக்கு லேக் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் அந்த டிசிப்ளின் தான் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்க ஸ்கோர் பண்றதுக்கு இந்த மாரி ஃபேக்டரும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைக்காலஜி ஃபேக்டரும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலயும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஈஸியா வந்து நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம்.